இவ்வளவு பேசுறீங்க ஏதாவது பிரச்சனை வந்தீங்களா? இல்லையே எதுவுமே வந்தீங்களா? இதுக்கு அப்புறம் வரம்பு. ஆமா என்ன பிரச்சனை? சிஎஸ்கே குவாலிஃபை ஆகன்னு சொன்னாரு அவரு. ப்ரோ அது ஏன் ப்ரோ மறுபடியும் இருக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த வாட்டி ஃபைனலே போவாது. ப்ரோ நீ ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி பேட் ஹிட்லாம் எடுத்துட்டு நான் இப்போ. ஏன் பேட் அடிக்கு வை ப்ரோ. ஆனா அவர் நினைச்சா பாவமா இருக்கு ப்ரோ. ஃபைனல் சென்னையில நடக்குது. ஆனா சென்னை விளையாட ஆமா சென்னை விளையாடாது. அதான் அவ்வளவுதான். இந்த வாட்டி உங்களுக்கு மூணு மேட்ச் தோத்துச்சு. விசாலா கப்பு சொன்னீங்களே. விசாலா கப்பு சொன்னீங்களே. உங்களுக்கு வெறும் கப்பு மட்டும் தான் இருக்கு. எத்தனை பேடு அப்படி? ஃபைனல் வின் பண்ணிட்டு பேட் எடுத்து. ப்ரோ பேட் ப்ரோ பேட் ஆமா. கைஸ் என்ன சொல்றீங்க? பேட் எடுத்துட்டாரு. நாளைக்கு பாதி பாதியா? யார் ஆட சொன்னா? 42 வயசுல எங்க ஆள ஆடுறான்னு நீங்க சொல்றீங்களே. ஆமா யார் ஆட சொன்னா? ப்ரோ ஒரு ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. அதுலயே தெரியுது ப்ரோ. ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. ஷூரா ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. ப்ரோ இங்க பாருங்க. ப்ரோ சொல்லுங்க. பேட்ல மூணு வித்தியாசமான சிக்னேச்சர் இருக்கு. யார் யாரு? இது வந்து தீபக் ஓகேவா? ஓகே. இது சாம் கரன், ஷேக் ரஷீத். மூணு பேர் பாத்தீங்களா? ஒரே நாள் இல்ல. தீபக் வந்து தனியா வேற நாள்ல பிராக்டிஸ் அப்போ. இவங்க ரெண்டு பேர் வேற நாள். சரி ப்ரோ. இவ்வளவு பேசுறீங்களே ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்லையே எதுவுமே வந்ததில்லையா? இதுக்கு அப்புறம் வரம்பாரு. என்ன வரும்? ஆமா என்ன பிரச்சனை? சிஎஸ்கே குவாலிஃபை ஆகன்னு சொன்னாரு அவரு. ப்ரோ அது ஏன் ப்ரோ மறுபடியும் இருக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த வாட்டி ஃபைனலே போவாது. ப்ரோ நீ ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி பேட் ஹிட்லாம் எடுத்துட்டு நான் இப்போ. ஏன் பேட் அடிக்கு வை ப்ரோ. ஏன் பேட் இது ப்ரோ? பேட் ஆனா அவர் நினைச்சா பாவமா இருக்கு ப்ரோ. ஃபைனல் சென்னையில நடக்குது. ஆனா சென்னை விளையாட ஆமா சென்னை விளையாடாது. அதான் அவ்வளவுதான். இந்த வாட்டி உங்களுக்கு மூணு மேட்ச் தோத்துச்சு. விசாலா கப்பு சொன்னீங்களே. விசாலா கப்பு சொன்னீங்களே. உங்களுக்கு வெறும் கப்பு மட்டும் தான் இருக்கு. எத்தனை பேடு அப்படி? ப்ரோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்க வந்து ஸ்பாயில் பண்ண கூடாது. கப்படிப்போம் கப்படிப்போம் கப்படிப்போம். எங்க ஏரியாவுல இங்க தான் இருந்து தள்ளி விட்டேன். இங்க தான் இருந்து தள்ளி விட்டேன். ஓகேவா? ஃபைனல் வின் பண்ணிட்டு பேட் எடுத்து. ப்ரோ 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 பேட் ப்ரோ பேட் ஆமா. கைஸ் என்ன சொல்றீங்க? பேட் எடுத்துட்டாரு. சரி நாளைக்கு பாதி பாதியா? ஐயோ இது பாதி இருக்கு. ஆண்டில உனக்கு ப்ரோ இது அப்புறம் பாதி பேச கொஞ்சம் துடுகா தான் நினைச்சு நடுவுல. துடுகாவா? ப்ரோ இல்ல இல்ல புரியல ப்ரோ. நான் பேசுறேன். என்னது ஏன் பேட் இது பாதி பாதி ஓடிக்கிறீங்க? ப்ரோ சரி ப்ரோ நாலு டீம் யாரு ப்ரோ குவாலிஃபை ஆவா? நான் சொல்றேன் ப்ரோ. ஆர்ஆர், கேகேஆர், சிஎஸ்கே, சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், ஆர்சிபி. ஆர்சிபி இல்ல ப்ரோ. டிசி ஆர்சிபி தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். டிசி வெச்சு. சிஎஸ்கே அதான் ப்ரோ. ப்ரோ ரெண்டு மேட்ச் தோக்க போறோம் ப்ரோ. எல்லா மேட்சும் ஜெயிப்போம். இப்போ இந்த ரைட் அடிச்சியே. இந்த பேட் வந்து உனக்கு காலிஃப்ளவரா? காலிஃப்ளவர். நீதான் காலிஃப்ளவர். நானா காலிஃப்ளவர்? நீதான் காலிஃப்ளவர். நானா காலிஃப்ளவர். அது குவாலிஃபயர். குவாலிஃபயர் ரைட் அடிச்சியே. இந்த பேட் எடுத்துக்கதல. அப்படினா பேட் எனக்கு. பேட் உங்களுக்கா? ஆமா நான் வீட்ல வச்சுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி கத்தி சைடு வாங்குறேன். உன்ன பார்த்தா ஓடுன மாதிரி தெரியல ப்ரோ. ப்ரோ ஸ்டேடியம்ல அப்படி கத்துற ப்ரோ. தொண்டையே போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் தான் பிளேயர்ஸ் வந்தாங்க. திரும்பி பார்த்தாங்க. பாத்து எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கறாங்க. ஐயோ கடவுளே காப்பாத்திட்டு விட்டது. எல்லாரும் கட்டி பிடிச்சி வா. ப்ரோ அவன் கொஞ்சம் ஆம்பள சொல்லு. ஐயோ சரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. பேட் இல்ல பேட் ப்ரோ. ப்ரோ இது என்ன ப்ரோ? என்னது இது? இது ஸ்டீஃபன் லெமிங் சைன். நான் கூட தப்பா. ஸ்டீஃபன் லெமிங் சைன் இது. ஸ்டீஃபன் லெமிங் நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல இல்ல அதுதான் சைன் தான். சும்மா கிரிக்கெட் நினைச்சீங்களா? என்ன தெரியல கிரிக்கெட் ப்ரோ நான் வேற ஏதோ நினைச்சேன். ஆனா பாருங்க எஸ் தான தெரியும். பிடிக்காத குழந்தை புடிச்சி கிரிக்கெட் ப்ரோ அது அவர் வந்து நின்னுட்டு சைன் போட்டனால. ஓகே ஓகே ஓகே. அது ஸ்டீஃபன் லெமிங்கோட சைன். டிஸ்டர்பன்ஸ் இல்லையா ப்ரோ அங்க? என்னது? இல்ல சைன் பண்ணுங்க. இவர் யாரு ப்ரோ? எங்க ப்ரோ விளையாடுறீங்க? ஓகே ஓகே. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. சைலண்டா கேரியக் சொல்லுங்க ப்ரோ. காமன் மேனா கேக்குறேன். யார் ஆட சொன்னா? 42 வயசுல எங்க ஆள ஆடுறான்னு நீங்க சொல்றீங்களே. ஆமா யார் ஆட சொன்னா? ப்ரோ ஒரு ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. அதுலயே தெரியுது ப்ரோ. ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. ஷூரா ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. ப்ரோ இங்க பாருங்க அதேதான் அந்த ஜிடி மாஸ்டர் ஒருத்தங்க நான் ப்ளூ ஷர்ட் போட்டு வந்துட்டு தோனி காசுக்காக தான் ஆடுறான்ட்டு. இவரு ப்ளூ ஷர்ட். அவரோட மறுபடியும் ப்ளூ மேட்ச் அது பாருங்க. காசுக்காக ஆடுறான்னு சொல்றாரு. நான் அவனே சொல்லிட்டேன். அவன் காசுக்காக அவர் ஆடல. நான் கிளியரா சொல்றேன் ப்ரோ. ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாரு. இதுலயே தெரியுது. இன்ஜுரி வச்சுட்டு அவர் ஃபேமிலி இருந்துட்டும் ஃபேமிலியை பார்க்காம ஃபேன்ஸ்க்காக உசுர கொடுத்து ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை நம்ம வந்து தப்பா பேசக்கூடாது. முதல்ல உசுரெல்லாம் கொடுக்கல. சும்மா கீப்பிங் தான் நிக்கிறாரு அவரு. அங்க இருந்து கை வடிக்கிறாரு. சிவம் டுபே ஜடேஜா பாரு ப்ரோ. ஆல் ரவுண்டரா இருக்காரு. பேட்ஸ்மேன்ல மெயின் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப்ல கிங்ஸ்லாண்ட் பஞ்சாபா?
கொஞ்சம் பஞ்சாப் பேரை பத்தி எவ்வளவு நாள் ஆகுது? பஞ்சாப் கிங்ஸ் இருக்குல்ல, பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரு 40 ரன் அடிச்சாரு அவரு ஜடேஜா. அதுக்கு அவர் 3 விக்கெட் எடுத்தாரா, ஒரு கம்ப்ளீட் ஆல் ரவுண்டரா பெர்ஃபார்ம் ஆறாரா. அவர் வந்து உசுர கொடுத்தாருதான் சொல்றாங்க. அவருக்கு தான் டிராஃபி இவ்வளவு கொடுத்தாங்க. நான் 3 நாள் கொடுத்தாங்க, ஸ்டோரி எல்லாம் போட்டாங்க, போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. அது வந்து உசுர கொடுத்தாருன்னு சொல்லலாம். தோனி அங்க இருந்து பாக்குறாரு, சும்மா ஃபீல்ட் செட் பண்றாரு, இதெல்லாம் பண்ணி சும்மா ஃபீல்ட் செட் பண்ணல, எல்லா பிளேயர்ஸ்க்கும் அட்வைஸ் கொடுக்கறது அவர்தான். சரி, நான் ஒன்னு கேக்குறேன், பத்திரானா இருந்தாருல இவ்வளவு மேட்சுக்கு, பத்திரானா இருந்தாரா? அவருக்கு அந்த மும்பை மேட்ச்ல இப்படி கூப்பிட்டாரு, இப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, 2 நிமிஷம் ஏதோ பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பால் விக்கெட் ஸ்டம்ப். எப்படி அட்வைஸ்? அவ்வளவுதான். இல்ல அது ஒரு செட்டிங்கா கூட இருக்கலாம்ல. செட்டிங்லாம் இருக்காது. பத்திரனாவே கூட சொல்லியிருக்காரு. பத்திரனா ஒரு நிமிஷம் பத்திரனா சொல்லியிருக்காருல, அவரோட அப்பா ஃபுட்பால் கோச்சுன்ட்டு. ஸோ அவரோட காடுக்கு ஃபுட்பால்ல எனக்கு அப்பா தான் காட், பட் கிரிக்கெட்ல எனக்கு என்னோட காட் வந்து எம்எஸ்டியா தான் நான் பாக்குறேன். மஹிபாய் கேன் யூ ப்ளே ஒன் மோர் ஐபிஎல் கேட்டிருப்பாரு ஒரு வீடியோல. பட் அது நடக்குமான்னு தெரியல இன்னொரு வருஷம். ஏன்னா மசில் டயர் இருக்கு, சீரியஸா இருக்கு. ஆஸ் அ தோனி ஃபேனா நான் சொல்றது என்னன்னா, இதோட கிரிக்கெட் அவர் எண்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டர். பிகாஸ் அவரோட ஹெல்த்துக்கு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. நான் அதுதான் பண்ணேன். ஒரு ஃபேனா நான் அதான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டவுன் சென்னையில தான் நடக்குது. ஒருவேளை சிஎஸ்கே வருது ஃபைனல்ஸ்க்கு, ஜெயிக்குது, அதே மாதிரி அடுத்த வருஷமும் கண்டிப்பா ஹோம் டவுன் தான் வைப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஆமா இப்போ என்னன்னு தெரியல, அது 2022ல குஜராத் ஜெயிச்சாங்க, ஓப்பனிங்ல ஃபைனலும் அங்க. 2020 நம்ம ஜெயிச்சோம், ஓப்பனிங் ஃபைனல் இங்க. இந்த வருஷம் சென்னை ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் ஓப்பனிங் ஃபைனல் இங்க தான். தோனி இருப்பாரு நினைக்கிறேன். மேபி லாஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும் ப்ரோ. சென்னை ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சுக்கலாம். பெங்களூர் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. பட் ஆனா கோலியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, திஸ் இயர் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு வின் தி கப் ன்ட்டு. அப்படியா சொல்லிட்டாருல ஒரு இதுல. நீங்க மீம்ஸ் எல்லாம் பாக்கலையா? ப்ரோ மீம்ஸ் சும்மா மீம்ஸ்ல அவர் பேசுனது ப்ரோ, சும்மா போடாம மீம்ஸ் அவர் பேசுனது காசு வாங்கி பேச போறாங்க ப்ரோ மீம்ஸ்ல. ப்ரோ அவனுங்க போடுவார். ஐயோ சீரியஸா ப்ரோ, சிஎஸ்கே கமிட்டி உனக்கு காசு தரேன்றாங்க ப்ரோ. எப்படி தான் டிக்கெட் கிடைச்சது, எல்லா மேட்ச் எப்படி வராரு, இல்ல சும்மா மேட்ச் பார்க்க மேல நீ பேசிட்டு போறான்றாங்க ப்ரோ. கமிட்டி காசு தரேன்றாங்க ப்ரோ. என்ன சொல்றாங்க, ஜியோ சினிமா தான் நீ பாக்குறியா மேட்ச். சரி ஓகே, எவன்லாம் அப்படி சொல்றியோ என் வீடு பெசனால தான் இருக்கு, இல்லனா ஸ்டேடியம் வாசல் வா. வீடு தேடி வந்துறோம். அட்ரஸ் கொஞ்சம் விடு ப்ரோ. சரி அட்ரஸ் அந்த நீரா ஒரு சரி ப்ரோ, ரொம்ப பண்றாரு, கவுண்டரா கொடுத்துட்டு இருக்காரு. அவரே ஆள் கூட்டி வந்துரு. இல்ல பதிலே சொல்ல முடியல, இவரு ஒரு இதுக்கு சொல்லிட்டு இருக்காரு இவரு. என்னன்னா நான் ஸ்டேடியம்க்கு வருவல்ல, நீ வா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் போறேன். ஃப்ரெண்ட்ஸ்னா லைக் எனக்கு தெரிஞ்ச அண்ணா கூட தான் நான் இருப்பேன். ஒரு நிமிஷம். இப்போ இப்படி சொன்னவனுங்க இந்த மேட்ச்ல என்ன பாக்கிறதுக்குன்னு வருவானுங்க, டிக்கெட் லைன் பண்ணுங்க, நான் ஜே லோவர் ஸ்டாண்ட்ல இருப்பேன், நீ வா. அது கரெக்ட்டா சொல்றீங்க. இன்னொன்னு தெரியுமா ப்ரோ, நீங்க வந்து சீட் செட்டிங் பண்ணி ப்ரோ நான் டிக்கெட் அதான் ப்ரோ வாங்கி வச்சிருக்கேன். ப்ரோ டிக்கெட்ல இருந்து ஜியோ போன்ல ஜியோ சினிமா பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்லிருக்காரு. சரி அப்ப என் கேலரியில இருந்து அது கிரிக்கெட் போட்டோஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஸ்டேடியம் வைப்ஸ் பாத்துட்டீங்கன்னா, போட்டோஸ் பாத்துட்டீங்கன்னா, என்னோட மூஞ்சி அது இருந்ததுன்னா நீங்க என்ன போனதே கிடையாது. இப்படி எடுத்துச்சியா இல்ல இப்படி எடுத்துச்சு? இல்ல ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, நான் இருக்கேன், எல்லாமே இருக்கு. சூப்பர் ப்ரோ. எல்லாமே என்ன இருக்கு ப்ரோ? ப்ரோ இது யாரு இவரு எங்க எடுத்து வந்தீங்க இவரெல்லாம்? ஐயோ உங்களுக்கு புரியல. ஓகே ஓடு. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொல்றீங்களே, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்குறீங்க, ஒரு யூசுவலா நீங்க பேசுறீங்க, அது வந்து ரொம்ப வைரலா போச்சு அந்த ஒரு 30 செகண்ட் கிளிப். ஆமா வைரலா போச்சு. அதுக்கு அப்புறம் நீங்க போற மேட்சஸ் எல்லாமே அங்க இருக்க ஃபேன்ஸா இருக்காங்களே, அவங்க எப்படி உங்களை பார்த்து பேசுறாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எல்லாருமேங்க இப்ப கூட அந்த மேட்ச்ல இருந்து நான் சொல்ல வந்தேன்னா, எல்லா ஃபேன்ஸுமே எனக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சு செம்மையாடா தம்பி, செம்மையா இருந்தது அந்த பேசுனது. இந்த செகண்ட் மீட்டிங் டபுள் மீட்டிங் வந்து எடுத்துக்காதீங்க. இப்ப ரீசெண்டா கூட மெட்ரோல போனேன், ஓகேவா, விம்கோ நகர் சைட்ல எல்லாம் நான் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு ஹெட்செட் போட்டு ஐபோன்ல ஏதோ பாட்டு கேட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு என்னடி பார்த்துட்டு இப்படி ஹாய் சொன்னாரு, இதான் இந்த இன்ஸ்டால வந்த அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்ரோல இருந்து இறங்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா வந்துட்டு, ப்ரோ சொல்லிட்டு தான் ப்ரோ இப்போ இந்த மீமஸ்லாம் போடுவானுங்க ப்ரோ, அவனுக்கு நீ பேசுனது புரியல, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் இந்த டாடா ஐபிஎல் 2024 நடக்கிறதே தோனிக்காகன்ட்டு. நீ சொல்றது கரெக்ட் தான், உண்மைதான். அது சும்மா லாஸ்ட் ஒரு ஃபேர்வெல் மாதிரி பண்றாங்க. இது சத்தியமா அது ஃபேர்வெல் தாங்க உண்மையிலேயே சொல்ல போனா. எம்எஸ் தோனி அன்டோல்ட் ஸ்டோரி இருக்குல, அதுல வந்து பார்ட் 2 வந்து இதோட முடிச்சுறாங்கல. இது பார்ட் 2 வருமானல எனக்கு தெரியல. சொல்றாங்க ப்ரோ, அவர்தான் அடி சொல்றாங்களா? ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி முடி வளர்த்துட்டு இருக்காரு. அதுதான் ஆமா ப்ரோ, மீம்ல பார்த்தோம். சத்தியமா ஆமா அதுதான் முடி தோனி ஃபேன். அது இது கூட தெரியும் ப்ரோ. நான் தோனி ஃபேன், அந்த படத்தை பாத்து ஃபாலோ பண்ணுமா? நானே தோனி ஃபேன், ரியல்ல நான் தோனியை பாப்பேன், அவ்வளவுதான். சூப்பர். அதான் அது மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னாங்க, இப்படிதான் நீங்க வந்து இப்ப இன்ஸ்டால நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரமோஷன்லாம் வந்து $3000 வாங்குவீங்களா இந்த வீடியோக்கு? நான் காசெல்லாம் வாங்குறதுங்க, நான் உண்மையிலே சொல்றேன், காசுலாம் வாங்குறது நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீங்க ஸ்கேம் பண்றேன்னு சொல்றீங்களா? டிக்கெட்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்கேம் பண்றீங்க? நான் டிக்கெட்லாம் வாங்கி பிளாக்ல நான் விக்கல, நானா விக்கல. இப்பதான் சொன்னீங்க உங்களுக்கு டிக்கெட் வேணா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன்னு நான் சொல்றது. தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அவங்க நம்பர் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். உங்களுக்கு அவங்க விக்கிறாங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? சோ யாரியா இவரு? ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க கிட்ட தான் ப்ரோ வாங்கடா. ஓகே ஓகே. பிளாக்லயா ப்ரோ? எவ்வளவு அப்ப எவ்வளவு குடுத்தாங்க? நீங்க எவ்வளவு 10,000 தொடர்ந்து மேட்ச் 10k. அவ்வளவு குடுத்தா? ப்ரோ எனக்கு பக்கத்துல இருந்தவங்க 25,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துதான்.
என்ன ப்ரோ சொல்ற? நிறைய பேர் ஏமாந்து போனாங்க. சம்பளம் ப்ரோ இது. தெரியுமே ப்ரோ, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பக்கத்துல இருந்தவன் 24,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கான். 10,000 தான் ப்ரோ. கேஎம்கே லோவர் எவ்வளவு தெரியுமா? கேஎம்கே சார் தெரியுமா உங்களுக்கு? தெரியல சொல்லு ப்ரோ. லோவர் தெரியல, பிளேயர்ஸ்க்கு மேல. கம்மி பூச்சி பாப்பாங்க கிரில். பிளேயர்ஸ் கரெக்ட்டா மேல. மேல. அது எவ்வளவு தெரியுமா? 56k. போ. அதையும் கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனா நான் இது வரைக்கும் வாங்குற அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க வாங்குனா டோனிட்ட சைன் வாங்கிடலாம். அது ப்ரோ சாப்பாடு எங்க போடுவாங்க? சாப்பாடு எங்க போடுவாங்க? அங்க யாருக்கு? அந்த டிக்கெட் போடுவாங்க. மண்டபமா சாப்பாடுலாம் இருக்கு அன்லிமிட்டட் ஃபுட், காஃபி, ட்ரிங்க்ஸ் எல்லாமே. நீங்க டியூன் பாக்ஸ் இதுமே தருவாங்களே. பார்சல் வாங்கிட்டு சாப்பிடுங்க. இவர் யாரு ப்ரோ? ப்ரோ நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ப்ரோ வந்தீங்க? டீசன்ட்டா கேட்டிட்டு இருக்காரு ப்ரோ. ஒரு டீசன்ட்டா அவர்தான் கலாய்க்கிறாரு. சரி பரவாயில்ல, கலாய்ச்சிட்டு போட்டோம். ஆனா இதுதான் இருக்கு, சாப்பாடு ரெட் பூல்ல தருவாங்க அப்படின்ற மாதிரி. அதான் ப்ரோ எல்லாம் இருக்கு. அப்ப இந்த உடம்பு சிஎஸ்கே ப்ரோ நான் வந்து நான் உண்மையிலேயே சொல்றேன், லைஃப் டைம்ல ஒரு வாட்டியா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. பட் ஆனா ஒரிஜினல் அமௌண்ட்டுக்கு டிக்கெட் ரேட் கொடுத்துட்டு 6,400 தான் அது. ஆனா அந்த நீங்க சொல்றது 56,000 கொடுத்தாங்கல, அது ஒரிஜினல் ரேட் 6,000. 6,400. ஆனா 50,000 ரூபாய் கொடுத்து மார்ஜின் வச்சு எப்படி ப்ரோல? தெரியல, அது வந்து நம்ம எதுவும் பேச முடியாது அதை பத்தி. அத பத்தி பேசுங்க ப்ரோ. சிஎஸ்கே பத்தி பேசுறீங்க. அந்த அந்த அதுல நடக்கிற பாலிடிக்ஸோ இல்ல அதுல நடக்கிற ஸ்கேமோ அதெல்லாம் நம்ம சொன்னா நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். ப்ரோ அப்படிலாம் இல்ல, நான் ஜஸ்ட் சொன்னேன். அதை பத்தி நம்ம பேசுறது நம்மளோட தேவை கிடையாது. நம்மளுக்கு என்ன மேட்ச் பார்க்கணும், மேட்ச் எங்க உட்கார்ந்தாலும் பார்க்கலாம். எந்த லோவர் டிவிலையும் பார்க்கலாம். ஐயோ செம்ம சூப்பர் தல. நான் டிவில பாக்குறேன், நீ டிவில பார்த்தல. நான் ஒரு வெறியான ஃபேன் தல, போய் பாப்பேன் தல ஸ்டேடியம்ல. சிஸ்டம்ல பாக்குறேன் ப்ரோ. சிஸ்டம்ல இல்ல ப்ரோ, மேட்ச் சொன்னா நீ வேற எப்ப பாரு ரெஃப்ரெஷ் பண்ணியா பாத்துட்டு. அதுதான் அவள்தான் அது ஆர்சிபி ஃபேன் தான் அவரு. ஆர்சிபி ஃபேன் தான் அவரு. ஜெனினா சொன்னேன், தோனி அவரோட மென்டார் இதெல்லாம் வச்சு அவர் இத்தனை மேட்ச் ஜெயிச்சாலும் ஒரு சின்ன டீம் வச்சு ஆர்ஆர் வந்து எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அப்ப தோனி என்னதான் மாஸ்டர் மைண்ட் இருந்தாலும் கூட இருக்க பிளேயர்ஸும் என்ன பண்ணும்? சேர்ந்து ஒத்துழைக்கணும். கரெக்ட் தான். ஆனா நீங்க தோனிக்கு மட்டுமே கொடை பிடிக்கிறது தான் இங்க பிடிக்கல. நான் மட்டுமே இல்ல, அவர் இருக்கிறனாலதான் பாதி பிளேயர்ஸும் சர்வே பண்றாங்க. நான் அப்படி கூட சொல்லலாம். அப்படியே யாரு இப்படி கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமை கொடுத்து இந்த சர்வே என்ன பண்றாங்க? காசு மேட்டர் இல்ல இங்க. சர்வே பண்றாரு ப்ரோ. ஒரு சைடு பதில் சொல்ல விடுங்க ப்ரோ. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? தோனி மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் தோனியை பத்தி மட்டும் நான் கொடை பிடிக்கிறது தப்புன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? அதான மூணு பேர் சொல்ல வரீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் தோனியை மட்டும் ஏன் கொடை பிடிக்கிறேன்னா, அவர் ஒருத்தர் இருக்கிறனாலதான் ஒரு சைடுக்கும் அட்வைஸ் தராரு. ருத்ராஜுக்கு ஃபீல்ட் செட், பவுலிங் யூனிட், பச்சிரண்ணாவோட பவுலிங் யூனிட், யாரு பவுலிங் வந்தாலும் யாரு இதுக்கு ஃபீல்டிங் பண்றாரோ எல்லாமே அவர் தான் பண்றாரு. ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு ஒரு சைடு தோனிக்கு சப்போர்ட். அது எல்லா கேப்டனுமே பண்ணுவாங்க ப்ரோ. அவர் மட்டும் இல்ல, ஆர்சிபியில் ஃபேப் டூப்ளிஸும் எல்லாத்துக்கும் பண்ணுவார், ஆர்ஆரில் சஞ்சு சாம்சனும் எல்லாத்துக்கும் பண்ணுவார், கேகேஆரில் ஸ்ரேயஸ் ஐயரும் எல்லாத்துக்கும் பண்ணுவார். நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் கேப்டன்ஷிப் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ் அவரும் நல்லா பண்ணிருக்காரு. போன வருஷம் எஸ்ஆர்எச் எங்க இருந்துன்னு தெரியும், இந்த வருஷம் எங்க இருக்குன்னு தெரியும். இவங்கெல்லாம் பிளேயர்ஸ், இவரு அவரும் வேற லெவல் பிளேயர். அவரும் பிளேயர் தான், வேற லெவல் பிளேயர்.